காலை உணவுக்கு 3 தோசை மற்றும் கார சட்னி சாப்பிட்டு இன்னைக்கான எஸ்எஸ்சி பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கான பிரிப்பரேஷன்ல ஜிகேல சர்டைன் டாபிக்ஸ ரிவைஸ் பண்ணிட்டு, அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஸ்டாட்டிக் ஜிகேலயும் ஒரு சில டாபிக்க படிச்சுட்டேன். கடந்த 2 வாரமா 74 கிலோவே நம்ம வெயிட் குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனா நம்மளோட வேஸ்ட் சைஸ் 37ல இருந்து 36.5ன்னு குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த வாரம் நான் கார்ப்ல கொஞ்சம் போர்ஷன கட் பண்ணிட்டு என் டயட்ட நான் ஃபாலோ பண்ணி பார்க்க போறேன். அது நமக்கு இந்த வாரத்துல எந்த அளவுக்கு நம்மளோட வெயிட்ல சேஞ்சஸ கொண்டு வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்புறம் ப்ரீ வொர்க் அவுட் கருங்காப்பிய குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அங்க போய் பார்த்தா நம்மளோட முகேஷ் ப்ரோ ஹை புரோட்டீன் காஜு கட்லின்னு ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் குடுத்துட்டு இருந்தாரு. சரி அதுல ஒரு பைட் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு, சரி ப்ரோ விலை எவ்வளவுன்னு கேட்டா, 1/4 கிலோ வெறும் ரூ. 1250 மட்டும் தான் சொல்றாருன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்கிரீன்ல தெரியறத வச்சு குடிகாரன்லாம் நெனச்சுக்காதீங்க. இன்ட்ரா ஒர்க் அவுட்ட எப்பயுமே ஒரே மாதிரி ஷேக்கர்ல எடுத்துட்டு வரோமே, இன்னைக்கு ஒரு மாறுதலுக்கு இந்த ஃப்ளாஸ்க்க யூஸ் பண்ணலான்னு தான் இன்னைக்கு ஃப்ளாஸ்க்ல போட்டு எடுத்துட்டு வந்தேன். எப்படி நம்ம ஐடியா எல்லாமே வித்தியாசமா யோசிக்கிறோம்ல. நேத்து பண்ண ஷோல்டர் ஒர்க் அவுட்ல லெஃப்ட் ஷோல்டர் மட்டும் ஒரு சைடு வாங்க ஆரம்பிச்சுச்சு. அதனால எனக்கு செஸ்ட் ஒர்க் அவுட்க்கு 12.5லயே இன்னைக்கான இன்க்ளைன் பிரஸ்ஸ முடிச்சுட்டு, மேனுவல் மிஷின்லயும் 3 செட் போட்டுட்டு, அடுத்தது பெக் ஃப்ளையோட இன்னைக்கான செஸ்ட் ஒர்க் அவுட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் பைசெப்ஸ்க்கு சிங்கிள் ஆர்ம் ஹோல்ட் கல்ல ஒரு 3 செட். அதுக்கப்புறம் வைடு, நேச்சுரல், க்ளோஸ் கிரிப்லயும் ஒரு சூப்பர் செட்ட போட்டுட்டு இன்னைக்கான பைசெப்ஸ் ஒர்க் அவுட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கடைசியா புரத கலவைய குடிச்சிட்டு மேல் சாய நடந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இரவு உணவுக்கு 3 தோசை, தக்காளி சட்னியோட இன்னைக்கான இரவு உணவு முடிஞ்சது. மீண்டும் நாளை ஒரு புதிய நாள்ல புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன் கைஸ். பாய்.